அனைவருக்கும் வணக்கம். Xiaomi இந்த வருஷம் ஏற்கனவே 3 ஸ்மார்ட்ஃபோன் பெஸ்ட் ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணி அது மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அவங்களோட 4வது ஸ்மார்ட்ஃபோன் வர ஏப்ரல் 24th லான்ச் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது வந்து அவங்களோட Redmi Y சீரிஸ்ல லான்ச் பண்றாங்க. Y சீரிஸ் அப்படினாவே அது யூத்கான ஸ்மார்ட்ஃபோன் தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா வேணும்னா அதுவும் கம்மி விலையில வேணும்னா தவறாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒருவேளை இந்த சேனலை நீங்க முதன்முறையா பார்க்கறதா இருந்தா என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. Xiaomi அவங்களோட Redmi Y சீரிஸ்ல Redmi Y3 வர ஏப்ரல் 24th லான்ச் பண்ண போறதா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது ரிலேட்டடா டீசர்ஸும் நிறைய வெளிய வந்திருக்கு. Redmi Y3 வந்து Redmi Y1 Y2 விட நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ண போறாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா இதோட ஓவரால் டிசைன். இது வந்து Redmi Note 7 Pro மாதிரி கிரேடியன்ட் பேக் பேனல்ல லான்ச் பண்ண போறாங்க. நிறைய கலர்ஃபுல் டிசைன்ஸ்ல இது வரப்போகுது. அதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேனல்ல இத லான்ச் பண்றாங்க. ரியர் சைடுல டுவல் கேமராவும் ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இதுல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா Redmi Note 7 Pro மாதிரி இதுலயும் டாட் நாட்ச் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass protection அதோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதாவது PI நானோ கோட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இதோட ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தாவே ஆல்மோஸ்ட் Redmi Note 7 Pro மாதிரி தான் இது இருக்கும். அடுத்ததா Redmi Y3 ஓட ஹைலைட் அப்படின்னு பார்த்தா இதோட செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. சாம்சங்கோட GD1 சென்சார் தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. டேயா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் இதுல வந்து அல்ட்ரா கிளியர் செல்ஃபி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக் லைனோட தான் இதை லான்ச் பண்றாங்க. ஸோ இதோட செல்ஃபிஸ் 32 மெகா பிக்சல் அப்படிங்கும்போது இதோட செல்ஃபிஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும். இதோட ரேர் சைடில் பார்த்தீங்கன்னா டுவெல் கேமரா 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சலில் LED ஃப்ளாஷோட கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா 4000 mAh கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே Y2ல வந்து 3080 mAh தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மச் பிகர் பேட்டரி. ஆனால் இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் இது சப்போர்ட் பண்ணாது. இதோட ப்ராசர் வந்து Qualcomm Snapdragon ப்ராசர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்டாக எந்த ப்ராசர் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்னும் வெளியே வரல. இது வந்து Snapdragon 632 இல்லைனா 636 இல்லைனா 660 இந்த 3 இதில் ஏதாவது ஒரு இதில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் அப்படிங்கிறதுனால இது வந்து Snapdragon 636 இல்லைனா 660ல தான் லான்ச் ஆகலாம். இது லேட்டஸ்ட் Android 9 Pieல தான் லான்ச் பண்ண போறாங்க. MIUI 10 அதாவது Xiaomiயோட யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் இது லான்ச் ஆகும். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல இது லான்ச் ஆகலாம். 3GB 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லயும் 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்லயும் இது லான்ச் ஆகலாம். இதோட பிரைசிங் இன்னும் எக்ஸாக்டா தெரியல. ஆனா Xiaomi எப்பவுமே அக்ரெசிவா தான் பிரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால இது வந்து 10,000 கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ Redmi Y3 அப்படின்னாவே 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் இதோட ஹைலைட். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா 32 மெகா பிக்சல் அப்படிங்கிறது வந்து ஒரு 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு 10,000 கீழே லான்ச் பண்ண போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் செல்ஃபி கேமரா ஸ்மார்ட் ஃபோன் வேணும், கம்மி விலையில வேணும் அப்படின்னா Redmi Y3 நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.